தமிழ் இசையே தரணியின் முதல் இசை அப்படின்னு சொல்றதற்கு ஆதாரங்கள் ஏதேனும் இருக்குதுங்க வந்து? நிறைய இருக்குமா. ஏன்னா தமிழ் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மொழி. இப்ப இயல்பா நம்ம இன்னைக்கு ஒரு மோகனம் அப்படின்னு ஒரு ராகத்தை சொல்றோம். அதற்கு தமிழ்ல முல்லை தீம்பாணி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கருவிகள் மூலமாக அல்லது குரல் மூலமாக அந்த மோகனத்தை நாம் உருவாக்குகிறோம். சரிக பதச அப்படிங்கிற ஸ்வரங்களை கொண்டு மோகனத்தை உருவாக்குறோம். ஆனா அன்னைக்கு மூங்கில் காடுகள்ல வண்டு தொலை போட்டுட்டு போயிடும். அதுக்குள்ள காத்து உள்ள நுழைஞ்சு வெளியில வருது இல்லையா, அதுதான் மோகனம். அதுதான் முல்லை தீம்பாணி. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலங்கினத்திலிருந்து ஒரு பறவை இடத்திலிருந்து குரல், துத்தம், கைக்கிளை, இழி, விளரி, உழை, தாரம், இந்த 7 தான் சப்த ஸ்வரங்கள் இன்னைக்கு நம்ம சொல்றோம். குரல் என்பது சா என்று நம்ம சரிகம பதனி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி குரலே ஒரு ஸ்வரம், அதிலிருந்து தோன்றுகிறது. அப்ப தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தியாழின் பகுதியோடு தொகையி அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய தொல்காப்பியத்துல இசை மிக முக்கியமான ஒரு நிலத்தினுடைய கருப்பொருளா இருக்கு. இப்ப குறிஞ்சி அப்படின்னு சொன்னா அது நிலம் மட்டுமல்ல, குறிஞ்சி பூ இருக்கு, குறிஞ்சி மரம் இருக்கிறது, குறிஞ்சி பண் இருக்கிறது, குறிஞ்சிக்குன்னு ஒரு பறை இருக்கிறது, குறிஞ்சிக்குன்னு ஒரு யாழ் இருக்கிறது. எனவே நமக்கு யாழ் இசை, குழல் இசை, இது ரெண்டும் இயற்கையான இசை. அப்ப அந்த இயற்கையிலிருந்து மனிதன் தோன்றும் பொழுது அவன் இயல் உட்கார்ந்து எழுதிட்டு இருந்திருக்க மாட்டான். முதல்ல தோன்றியது நாடக தமிழ். நம்ம எப்பொழுதுமே இதை பின்னாடியில இருந்து பார்க்கணும். முதல் தமிழ் நாடக தமிழ் தான், அப்புறம் இசை தமிழ், அப்புறம் தான் இயல் தமிழ். ஆனா நம்ம சொல் வழக்குல இயல் இசை நாடகம்ன்றோம். முதல்ல பேச்சு கிடையாது, எழுத்து கிடையாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? பசிக்குது, எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணிருப்பான்? சைகை மூலமா தானே சொல்லியிருக்க முடியும். அப்ப நாடக தமிழ் தான் முதல்ல வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பான்? ஒலியை எழுப்புவான். அது பேச்சு இருக்காது, அதுல எழுத்து இருக்காது, சொல் இருக்காது. அவன் ஏதோ ஒரு ஒலி குறிப்பை ஏற்படுத்துவான். அப்ப அந்த ஒலி குறிப்பு என்பதுதான் ஒழுங்குபடும் போது இசை. ஓசை இப்படி தட்டுறோம், இது ஓசை. இதே தாளமா தட்டும் போது அதுக்கு பேர் இசை. ஏன் அது ஒழுங்கா தட்டுறோம்? இப்ப நாம ஒரு நாற்காலியை தட்டுவதற்கும் ஒரு மேசையை தட்டுவதற்கும் அதுவும் கையால தான் தட்டுறோம், அதுலயும் ஓசை தான் வருது. ஒரு தவிலிசை கலைஞர் ஒரு தட்டுறாரு, அவர்கிட்ட போய் நீங்க 2 மணி நேரம் நல்லா தட்டினீங்க அப்படின்னா எவ்வளவு கோவம் வரும். ஒரு மிருதங்கக்காரன்ல போய் நேற்று பிரமாதமா தட்டிட்டீங்க அப்படின்னா கோச்சுக்குவார். ஏன்? அவர் தட்டதானே செய்தார், கையால தட்டினார். அதில் ஒரு ஒழுங்கு இருக்கு. ஓசை ஒழுங்குபடும் பொழுது அதற்கு இசைன்னு பேர் இல்லையா? அப்ப ஒழுங்காக ஒரு ஓசையை நாம ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதை நாம் செலுத்தும் பொழுது அது இசையாகிறது. அதனால இயற்கையிலிருந்து தோன்றிய இசை நம்முடைய தமிழிசை. அந்த தமிழிசை 7ஆம் நூற்றாண்டு வரை காரைக்கால் அம்மையார் 5ஆம் நூற்றாண்டில் மீட்டுருவாக்கம் செய்து 2000 வருஷமா இருந்த தமிழ் பண்ணிசையை ஒரு 200-300 ஆண்டுகள் வேற்று சூழல் காரணமா அந்த தமிழிசை போயிடுச்சு. அதை திரும்பவும் மீட்டுருவாக்கம் பண்ணவங்க நம்ம காரைக்கால் அம்மையார். அதனாலதான் அவங்க தென்னிந்திய இசையினுடைய தாய் அப்படின்னு சொல்றோம். அவங்க பாடிய தமிழ மூத்த திருப்பதியம்னு சொல்றோம். அவங்களுக்கு அப்புறம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பியாரூர் அப்படின்றவங்க அதை தொடர்ச்சியாக பாடி அந்த இசை மரபை நிலைப்படுத்தினாங்க. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் தான் கர்நாடக இசை, புரந்தரதாசர் காலத்துல தான் நமக்கு கர்நாடக இசை என்ற ஒரு இசை மரபு. அதனை தொடர்ந்து டைகர் வரதாச்சாரியார், அதனை தொடர்ந்து மூவர் இசை, அதாவது சங்கீத மும்மூர்த்திகள், இவங்கெல்லாம் வராங்க. அவங்களுடைய காலமும் நமக்கு பின்னாடி தான். 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரை இருந்த இசை மரபு நம்முடைய பண்ணிசை மரபு. இதுல இருந்து எல்லா இசை மரபும் நமக்கு தொடங்கி வந்திருக்கு. ஏன்னா காலத்தால் முற்பட்ட மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லும் பொழுது கல்லும் மண்ணும் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இனம் இருந்துச்சுன்னா அது தமிழ் இனம்னு சொல்றோம். அப்ப அவர்களுடைய மொழி இசை மொழி. அந்த இசைதான் அப்படியே பரவி. இந்த இசையெல்லாம் குறைந்ததுன்னு நான் சொல்லல, பின்னாடி இது தாய், இவையெல்லாம் சேய். அதனால சேயை கொண்டாடுகிறோம், விழுதுகளை கொண்டாடுகிறோம், வேறு தமிழ் இசை. அதை நாம் கொண்டாட வேண்டும், அதை கொண்டு போக வேண்டும். சரி, அதாவது தமிழ் இசைதான் அடிப்படையாக விளங்கியது என்பதை மிகவும் அழகாக கூறியிருந்தீர்கள்.